He is a way maker, promise keeper, and He is always the light in our darkness. Amen. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய கர்த்தர் எப்பொழுதுமே அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவர், நமக்காக அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். Not that we deserve or we are worth of His favor, but through His grace and mercy, He reveals His faithfulness to mankind till the very end. It is not something to be credited to us, but 100% glory goes to God. Amen. பிரியமானவர்களே, நம் என்னமோ இந்த கிருபையையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பதனால் கர்த்தர் இதை செய்வதில்லை. ஆனால் அவருடைய மகாபிரிய இரக்கமும் தயவும் சதா காலமும் நிலைத்திருப்பதனால் அவர் நம்மேல் நல்லவராகவே இருக்கிறார். இந்த யாக்கோபின் வாழ்க்கையை சற்று நான் தியானித்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நான் யாக்கோபின் வாழ்க்கையில் காண்கிறேன். As I meditate upon the life of Jacob, especially the devotion that I'm going to do today from Genesis chapter 33, this is something that I realize. It was not because Jacob was someone who was good at birth and he was like a flawless man. Jacob had his own sets of mistakes and blunders and also deception that he did in his life. And yet, God remained faithful till the end to fulfill all His promises to this man, Jacob, and his descendants. Why? Is it because of Jacob? I think it is all because of God. He is a promise-keeping God. When He makes a covenant with His people, if He does not fulfill them, then it reflects on His failure and not the failure of His people. So God always keeps up to His promise to His people. And even today, we keep on failing God in many aspects of life, and yet I see His faithfulness and mercy remains unchanged, and He always blesses us and keeps us alive for His glory, not because we deserve it, but because He is a promise keeper. Amen. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது கூட அநேக அட்டூழியங்களை நாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனபோதிலும் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்கிறதுக்கு காரணம் என்னமோ நம்ம அந்த நன்மைக்கும் கிருபைக்கும் பாத்திரர்கள் என்பதை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் அவர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். ஏனெனில் வாக்களித்த தேவன் நம் வாழ்க்கையில் அவர் வாக்களித்த வாக்குகள் நிறைவேறாமல் போக சூழ்நிலைகள் நேரிடுமானால் அது அவருடைய தன்மையை பாதிக்கிறது. அவருடைய தன்மையை பாதிக்காமல் அவர் காத்து கொள்ளும்படி அவர் வாக்குரைத்தவர் கடைசி பரியந்தமும் தன்னுடைய வாக்கு தத்தங்களை காத்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது இந்த ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன். Let's turn together with to Genesis chapter 33, and this is a beautiful encounter between Jacob and Esau. Jacob and Esau, after many years, அநேக ஆண்டுகள், it's about 20 over years, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஏசாவும் யாக்கோபும் மறுபடியும் சந்திக்கிற ஒரு சம்பவம், right? And we all know how they parted away from each other. இருவரும் எப்படி பிரிந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். Number one, Jacob manipulated Esau and stole away his birthright because of one bowl of red stew. And then number two, he deceived his father. He manipulated his father together and cheated and acted like being Esau and took away the blessings or stole away the blessings that were due to Esau. And then out of the fear of being killed by Esau, the parents sends him off to Laban's house. So he flees away to Laban's house in Haran. பிரியமானவர்களே, இது இந்த சம்பவம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. எப்போ இந்த யாக்கோபு முதலாவதாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஒரு 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 மங்கு கூழுக்காக ஏமாற்றி அவனுடைய சேஷபுத்திர பாக்கியத்தை அவன் பறித்து கொள்கிறான், அபகரித்து கொள்கிறான். இரண்டாவது, தன்னுடைய தந்தையாரை வசியம் பண்ணி தந்தையாரை ஏமாற்றி
அவனும் அவனுடைய தாயாளாகிய ரெபேக்காவும் சேர்ந்து ஏமாற்றி தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவு, மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு வர வேண்டிய சேஷபுத்திர ஆசீர்வாதங்களை இவன் திருடி கொண்டு பறித்து கொண்டு இவன் பிறகு தன்னுடைய பெற்றோரின் ஆலோசனை நிமித்தம் அவன் ஹாரான் தன்னுடைய தாய் மாமன் லாபானுடைய வீட்டுக்கு ஓடுகிறான். ஏனெனில் ஏசாவ் கொலை வெறியில் இருக்கிறான், இவனை எப்படியாச்சும் கொண்டு போடணும், ஏன்னா எனக்கு சொந்தமானவை எல்லாவற்றையும் அவன் திருதி விட்டான் என்று. Esau was all out to take revenge against Jacob for stealing all that is due to him, and literally Esau was left with no blessings in life. So he was always headhunting Jacob. And after 20 years, Jacob did not forget whatever transpired, because it was Jacob who did what was ill and evil against Esau. 20 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு யாக்கோபால இந்த சம்பவங்களை மறக்க முடியல. இந்த குற்ற உணர்ச்சிகள் அவனை எப்பொழுதுமே அவனுக்குள்ளாக தாக்கி கொண்டு இருந்தது. இப்பொழுது அவனுடைய சகோதரனை முகமுகமாக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருவதனால இவன் அப்படியே பயந்து ஆடி போய் இருக்கிறான். But what happens when the encounter happens between these two brothers is very, very significant, and this shows the faithfulness of God who called Jacob. Amen. இந்த இரண்டு சகோதரர்கள் சந்திக்கும் போது நடந்த சம்பவம் இவன் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்தது. ஆனால் இந்த சம்பவம் பிரியமானவர்களே கர்த்தருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று சொல்லி நான் வலியுறுத்த விரும்புகிறேன். 33ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், எப்படி யாக்கோபு அவனுடைய பெரிய கூட்டத்தை கொண்டு போகும்போது அவனுடைய சகோதரன் மின் எதிர்நோக்கி வருகிறான் என்று சொல்லி அவர்களை அவன் சில குழுவினர்களாக பிரிக்கிறான். திடீர்னு அவன் ஆத்திரத்தில் கொண்டு போட்டாலும் ஒரு சங்கதியாச்சும் உயிர் வாழுமே என்று சொல்லி பார்ப்பதற்கு அவன் பிரித்து வருகிறதை நாம் பார்க்குறோம். We see how Jacob coming back to meet his brother to the homeland. Jacob separates his belongings and all his livestock and his family members so that into groups, so that he fear in case Esau destroys one or two, still there will be a remnant left behind. But in verse 4 beautifully it says, but Esau ran to meet him and embraced him and fell on his neck, kissed him, and they wept. பிரியமானவர்களே, யாக்கோபை தூரத்தில் ஈசாவை பார்க்கும்போது அவன் ஓடி வந்து யாக்கோபை கெட்டி அணைத்து தன்னுடைய சகோதரனாக யாக்கோபை முத்தமிட்டு இருவரும் அழுதார்கள் என்று வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு ஒப்புரவாதத்தை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். God brought about a great reconciliation at this point of time. We may say that, after all, Esau wasn't so evil. Yeah, probably Esau wasn't so evil. But who actually worked in the heart of Esau? Who actually mellowed down Esau? Who actually took away the sense of revenge from Esau and brought back love and peace between the two of them? If it is not for God, who else could it be? பிரியமானவர்களை நாம் கூறலாம், மேபி ஈசா ரொம்ப தீமையானவனா, கெட்டவன் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் அவன் இந்த யாக்கோபை அழித்து போடவில்லை, அவன் மன்னித்து ஒரு உப்புரவாதத்துக்குள்ளாக வந்தான் என்று. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுடைய இருதயத்தை லெகு பண்ணாமல் இருந்திருப்பாரானால் யார் இதை செய்திருக்கக்கூடும்? Let me just take you to Genesis chapter 28 and verse 15 as a reminder of God's promise. ஆண்டவர் வாக்குரைத்த வாக்கு தத்தத்தின் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட நான் ஆதியாகமம் 28:15 உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். Behold, I am with you and will keep you wherever you go, and I will bring you back to this land, for I will not leave you until I have done what I have promised you. உனக்கு நான் வாக்குரைத்தவர்கள் நிறைவேறும் அளவு நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், மறுபடியுமாக உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்குரைத்தார்.
பிரியமானவர்களே, அவர் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதனால் மிக கடின உள்ளத்தோடு கொலை வெறியோடு தன்னுடைய சகோதரனை கொலை செய்து போடுவோம் என்று ஆங்காரத்தோடு இருக்கிற ஏசாவின் மனதை கூட அன்று கர்த்தர் கலைத்து ஒரு லகுவான ஒரு 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 அன்பு நிறைந்த உள்ளமாக ஏசாவை மாற்றி இவர்கள் 2 பேருக்குள்ளாக ஒரு பயங்கர ஒப்புரவாதமும் தயவும் கடந்து வர கர்த்தர் செய்தார். ஆமென். ஏன் தெரியுமாங்க? வாக்குரைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. In reading through this whole periscope, this story, I realized one thing. It is not about Jacob, it's not about Esau. We all know the Bible talks very lowly about Esau. வேதாகமும் இந்த ஏசாவை குறித்து ரொம்ப தரம் குறைவாக பேசுகிறது. Esau was a, literally Bible says he's a useless fellow. For he despised his birthright. அவனுடைய சேஷபுத்திர பாக்கியத்தை அவன் அலட்சியம் பண்ணி போட்டதுனால வேதம் அவனை ரொம்ப தரம் குறைவாக தான் பேசுகிறது. இன்ஃபேக்ட் God has cursed the whole descendants of Esau. ஏசாவின் முழு வம்சமே சபிக்கப்பட்ட ஒரு வம்சமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்படி இந்த சம்பவத்தில் இப்படி ஒரு 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 ஒப்புரவாதம் வருமானால் பிரியமானவர்களே, இது நிச்சயமாக தேவனுடைய கிரியைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இந்த கதை பிரியமானவர்களே ஏசாவை குறித்து அல்ல, இல்லை யாக்கோபை குறித்து அல்ல, ஆனால் வாக்குரைத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர் என்பதை இது நமக்கு சுற்றி காட்டுவது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We miss a point if our focus is set on Jacob or Esau in this whole pericope, in this whole story. But friends, our focus must be on God, because the one and only person who can bring about such kind of reconciliation and forgiveness is definitely God. And the reason this is being done is he is a promise keeper. When he promises something, he makes sure he fulfills them. Amen. Today we people who live in this new covenant, we have received many promises and our inheritance through the Lord Jesus Christ. Let me assure you in Christ's name this morning, let me encourage you in Christ's name this morning, that every promises that God has given you through Jesus Christ, he himself will bring it to pass in your life. Amen. Hold on to him. Fear not. பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த புது உடன்படிக்கையின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் எனக்கும் நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். கிறிஸ்தேசுவின் மூலியமாக எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தயவு, எல்லா வாக்கு தத்தங்கள் உரைக்கப்பட்டவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மட்டுமே சர்வ வல்லவர். அவரே உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை நிறைவேற்றுவார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராகிய தேவனை நம்பி இருங்கள், சார்ந்திருங்கள். வாக்குரைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர். He is an unchanging God. Trust him. Even though we can fail, God will never fail. நாம் தவறினாலும் கர்த்தர் ஒருபோதும் தவறுவதில்லை. Only he can change the Esaus that are running after your life into your friends. உன் வாழ்க்கையில் ஏசாவை போல உன்னை துரத்தி கொண்டு இருக்கிற சகல சக்திகளையும் ஜனங்களையும் உன்னுடைய நண்பர்களாக தேவனால் மட்டும்தான் மாற்றக்கூடும். Trust in the Lord and be of a good courage. தேவனை நம்பி நல்ல விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த கதையிலே நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய உண்மைத்துவத்தை காண்கிறோம். Lord, we see your truthfulness in this story. We see about your glory. We see about your promise-keeping attribute, Lord. So, Lord, help us not to keep our focus on our Esau, on our own obstacles in life, but always keep our focus in you, the promise-keeping God. ஆதலால் ஆண்டவரை எப்பொழுதுமே எங்களுடைய பார்வையை, எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய எதிராளிகளின் மேலாக நாங்கள் வைக்காமல், ஆண்டவரே வாக்குரைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலேயே எங்கள் பார்வையை வைத்து ஓட எங்களுக்கு கிருபை பறைசாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். In Christ's name we pray. Amen. Amen. God bless you. Stay focused on the Lord. Amen.